ஒருமுறை தேவர்கள் அனைவருக்கும் அரசனான இந்திரன் கையிலாயத்திற்குச் சென்று சிவபெருமானை தரிசித்தான். அப்போது இந்திரனுக்குத் தான் அனைவரையும் விட பெரியவன், சக்தி வாய்ந்தவன் என்ற அகங்காரம் ஏற்பட்டது. அவனது இந்த கர்வம் சிவபெருமானுக்குத் தெரிந்தது. இந்திரனுக்கு ஒரு பாடம் கற்பிக்க எண்ணிய சிவபெருமான் ஒரு சிறிய யானைக்குட்டியின் ரூபத்தை எடுத்து இந்திரனின் பாதையில் நின்றார். இந்திரன் அந்த யானைக்குட்டியைப் பார்த்து, "ஏய், வழியை விடு" என்று கர்வம் நிறைந்த குரலில் சொன்னான். ஆனால் யானைக்குட்டி நகராமல் அப்படியே நின்றது. கோபம் கொண்ட இந்திரன் தன் வஜ்ராயுதத்தை எடுத்து யானைக்குட்டியை தாக்க முயன்றான். ஆனால் அந்த யானைக்குட்டியோ தனது தும்பிக்கையை உயர்த்தி இந்திரனையும் அவனது வஜ்ராயுதத்தையும் அப்படியே விழுங்கியது. சற்று நேரத்திற்குப் பிறகு இந்திரனை தனது வாயிலிருந்து வெளியே துப்பியது. இந்திரன் பயந்து போய் சிவபெருமானிடம் மன்னிப்பு வேண்டினான். அப்போதுதான் அவனுக்குத் தான் பார்த்தது சாதாரண யானை குட்டி அல்ல, அது விநாயகர் என்று புரிந்தது. விநாயகர் இந்திரனுக்குச் சிரித்துக்கொண்டே, "அகங்காரத்தோடு இருக்கும் உனக்கு ஒரு பாடம் புகட்டவே நான் இப்படி வந்தேன்" என்றார். இந்திரன் தனது தவறை உணர்ந்து விநாயகரின் பாதங்களில் விழுந்து அவரை தொழுது வணங்கினான். அன்றிலிருந்து இந்திரன் தன்னுடைய கர்வத்தை விட்டு அடக்கமாக இருக்கத் தொடங்கினான். இந்த கதை உங்களுக்கு பிடிக்கும் என்று நம்புகிறேன். மேலும் இது போன்ற கதைகளை கேட்க விரும்பினால் நம்ம சேனலை லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.